வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மே 30ஆம் தேதி இந்த மாசத்தோட கடைசி ட்ரேடிங் நாள். ஸோ அப்போ இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, எப்பயும் போல ஒரு 4 விஷயத்தை வச்சு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு? 2 நாள் கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மார்க்கெட், அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 2 நாளாக தொடர்ந்து டவுன்ஃபாலில் இருக்குது. அப்போ இந்த டவுன்ஃபால் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும்னா, மார்க்கெட் வந்து எந்த கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கா, ஸோ இதனால மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் இதுக்கு சம்மந்தப்பட்ட பிசிஆர் ரேஷியோ, இது மூணும் பார்ப்போம். அண்ட் கடைசியாக வந்து எஃப்ஐஐயோட டேட்டா. ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக எல்லாரும் வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்ப்பாங்க. பட் ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பார்த்தா கண்டிப்பாக ஒரு டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை தாண்டி மல்டிபிளான விஷயங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அந்த விஷயங்களும் பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த 4 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று வந்து கம்ப்ளீட்டான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் புதன்கிழமை. அடுத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஏன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவாக, அதாவது கேப் அப் கண்டிப்பாக நடந்துச்சு. இந்த கேப் அப் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிவில் வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்தளவு என்னென்னா, இந்த 24,600 இருக்கு பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. ஏன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகலை. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்போர்ட். இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகி 24,500 ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாதனால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது நல்ல எக்ஸ்பெக்டட் விஷயம். அண்ட் இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகே, அண்ட் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock மேலே கடைசியிலேருந்து 3:30 வரைக்கும் இந்த லாஸ்ட் half an hour பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு half an hourலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஆப்ஷனில் லாஸ்ட் டைம் வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கும். அண்ட் இது எக்ஸ்பெக்டட் தான். சில எக்ஸ்பைரிஸ் நமக்கு இப்படி தான் போய் முடியும். ஸோ இதில் தான் வந்து நிறையா பேர் லாஸும் ஆவாங்க, அதே மாதிரி நிறையா அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸும் வரும். ஸோ அதாவது 1000 ரூபாய் போயிட்டு 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எடுக்கிறதெல்லாம் இந்த மூமெண்ட்டில் தான், அதுவும் எக்ஸ்பைரி அப்போது நமக்கு நடக்கிறது. அதே மாதிரி லாஸஸும் இந்த இடத்துல நிறையா வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் இந்த எக்ஸ்பைரி அப்போது லாஸ்ட் இந்த ஒரு half an hour. ஓகே, ஸோ அப்போது நமக்கு நிஃப்டி 50 பார்க்கும்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஏற்கனவே இருந்த ஹையை எதுவுமே மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த பொசிஷனில் மூவ் ஆச்சோ அதே பொசிஷனில் தான் நெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து டே டு டே பார்க்கும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ். அப்படிங்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவாகவும் போகலை, நெகட்டிவாகவும் போகலை. ஸோ இதை தான் நான் வந்து தீட்டா டிகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஒரு ஹையஸ்ட் லெவல் வந்திருக்கு. அதுக்கு அதே லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27ஆம் தேதியும் வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 அதை விட தாண்டி மேலே போக முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நிஃப்டி 50ல் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 25,000 நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு போட்டு வச்சிடுறேன். ஓகே, அண்ட் இந்த 25,000க்கு மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கே இருக்குன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2500 வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு இது போட்டு பக்கத்துலேயே தான் ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸை தாண்டினா தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் டவுன்ஃபால் ஆகாது. ஸோ அதனால் இது S1ன்னு போட்டுடுறேன். ஸோ இந்த சப்போர்ட் வந்து நான் வந்து S1. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி 50 நாளையோட மார்க்கெட்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த 25,000 ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 2500. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எக்ஸ்பைரிக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டவுன்ஃபால் வந்து இந்த S1 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சை தாண்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இது நம்ம நிஃப்டி 50ல்.
அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்ஸ் கிடச்சிருந்துருக்கு. அண்ட் இதுவும் நிஃப்டி 50க்கு சிமிலரானது தான். அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும் போதுமே நமக்கு வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் இந்த கேப் அப் வந்து பாசிட்டிவாக கண்டினியூ ஆகாமல் அங்கேருந்து ஒரு டவுன்ஃபாலில் வந்து இந்த S2 பக்கத்தில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால நம்மளோட இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 55,000லையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55,300லையும் இருக்குது. ஸோ இந்த 55,300ங்கிறது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு போட்ட சப்போர்ட். அண்ட் இந்த 55,000ங்கிறது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம இங்கே வரைஞ்ச சப்போர்ட். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் தாண்டி மார்க்கெட் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு இப்போதைய நிலைமையில் வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அடுத்த எந்த ஒரு ஹையஸ்ட் லெவல் ரீச் ஆகலான்னா நம்ம ஆல் டைம் ஹையான 56,000 பேங்க் நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே. ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50ல் வீக்லி எக்ஸ்பைரியும் பேங்க் நிஃப்டியில் வந்து மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்குள்ளே 56,000 ஒரு தடவையாவது டச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அப்போ ரெண்டுமே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியுமே ஒரு இந்த 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 வாரம் வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதான். அண்ட் சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கலாம், பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகே. அண்ட் நம்ம அடுத்து சொன்னோம் நம்மளோட நிஃப்டி 50 வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன்ஃபாலில் இருக்குன்னு. அப்போது இதனால ஆக்சுவலி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2% 2 நாளில் டவுன்ஃபால் ஆகும்போது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் வந்திருக்கணும். ஆனால் அந்த புல்லிஷ் மூமெண்ட் ஜஸ்ட் நமக்கு ஒரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் தான் வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது நம்மளோட இந்த கேப் டவுனுக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஏன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா விக்ஸ் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வேலை செய்யும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த டவுன்ஃபால் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வந்துருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் டவுன்ஃபால் வரும்போதே நமக்கு தெரியும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதையும் தொடர்ந்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்தியா விக்ஸோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆச்சு கடைசி ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும். ஸோ அப்போ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவை நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் 2 டேஸாக ஃபாலோ பண்ணலைங்கிறது தான். ஸோ இதை வந்து அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த தடவை நீங்கள் இந்தியா விக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி 50 அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சு ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ அதை நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்தியா விக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற ஆள் ட்ரூ மூமெண்ட்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு போகிறத வச்சு. ஸோ அப்போ நீங்களும் இருக்கிறதா இருந்தால் லாஸ்ட் 2 டேஸ் வந்து ட்ரெண்ட் வித்தியாசமாக இருக்குங்கிறனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தியா விக்ஸை கன்சிடர் பண்ணும்போது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டாவில் ஒரு 4-5 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட பையிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த எஃப்ஐஐஸோட பையிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவங்க எந்த டைமில் பை பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. மோஸ்ட்டாக லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பையிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஐஎஸோட நெட் ஹோல்டிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ எஃப்ஐஎஸோட பையிங் டிஐஎஸோட நெட் ஹோல்டிங் இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிறனால நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வருகின்ற நாட்களில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி. ஓகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 56,000 இருக்குன்னு. அப்போது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலும் நமக்கு அழகாக தெரியுது கால் ஆப்ஷன்ஸ், அதாவது இங்கே இருக்கிற கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 56,000 தான் ஹையஸ்ட்டு கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ 56,000 ஹையஸ்ட்டு கால் ஆப்ஷன் இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான். ஓகே. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி நான் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே வச்சுருந்தேன்னா 55,500 ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. அப்போது அதே தான் இந்த 55,500 இருக்கிற சப்போர்ட். 55,500 கரெக்ட். இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் தான் 55,300 இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது 55,500 இருக்குது. ஸோ அப்போது இந்த ரெண்டு தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த சப்போர்ட் இது ரெண்டும் தான் நடக்கிறதுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டியில் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஏன்னா அதுவும் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு புரியுது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி 56,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு இருக்குது. பிசிஆர் டேட்டாவும் இருக்குது. ஸோ பிசிஆர் பார்த்தீங்கன்னா 0.9 இருக்குது, விச் இஸ் நாட் ஸோ பாசிட்டிவ். பட் கம்பேரிட்டிவாக நம்மளோட இது பார்க்கும்போது பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் இதே மாதிரி நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா நிஃப்டி 50யோட இது வந்து இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த வாரத்தை இன்க்ளூட் பண்ணோம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வீக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ பேங்க் நிஃப்டியை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது க்ளோசர் டு 0.7, எவ்வளோ 0.7க்கு பக்கத்தில் வருதோ அவ்வளோ வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி 50 கண்டிப்பாக பாசிட்டிவாக போகும். அண்ட் நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஓகே. ஸோ இது வந்து 25,000 தான் இருக்குது. ஸோ 25,000 தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கால் ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி 50 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை தான் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் நம்ம சொல்லியிருந்திருப்போம். அதாவது நிஃப்டி 50 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதை தாண்டினா மார்க்கெட் வந்து 2500. ஸோ இங்கே 2500ல் கொஞ்சம் கால் ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 25,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும். அப்போது மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகலாம். அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தால் 25,000க்கு மேலே வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ 25,000மே அவுட் ஆஃப் த மணி தான். பட் ஸ்டில் வந்து அது ரீச்சபிளாக இருக்கிற அவுட் ஆஃப் த மணி. பட் இதுக்கு மேலேங்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 25ல் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட பிசிஆர் ரேஷியோவும் ஆல்மோஸ்ட் லைக் 0.78 இருக்குது. ஸோ 0.78ங்கிறது ஒரு நல்ல பிசிஆர் ரேஷியோ தான். அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தோம்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து வர வாரத்தில் 56,000 ரீச் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த மாதத்துக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் நேற்று வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்டு பயங்கரமான மழை. ஸோ வீட்டில் கரண்ட் இல்லை. அண்டு இந்த கம்ப்யூட்டருக்கும் வச்சுருந்த அந்த சின்ன யூபிஎஸ் பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால காலையில் என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் ட்ரேடிங்குமே என்னால் காலையில் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ அண்ட் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.